அந்த சைமன் கமிஷனுடைய அறிக்கை 1927 29 தொகுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த அறிக்கையின் அடிப்படையில் 1932 ஒரு வெள்ளை அறிக்கையை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலே இந்தியா குறித்து வைத்தார்கள். அந்த சைமன் கமிஷன் அறிக்கையும் 1932 வைக்கப்பட்ட பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுதான் 1935 ஆண்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்திலேயே அம்பேத்கருக்கு பங்கிருந்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், இந்த தத்துவங்கள் தோன்றி ஏறத்தாழ இன்றைக்கு 100 ஆண்டுகள் நிலை பெற்ற போகிறது. இந்த 100 ஆண்டுகளில் இந்த தத்துவங்களை எல்லாம் அறிந்த ஒரே ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் கலைஞர் மட்டும்தான். RSS பற்றியே இந்துத்துவா மட்டுமே படித்தவர்கள் இருக்கிறார்கள், கம்யூனிசத்தோடு நிறுத்திக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அம்பேத்கரை மட்டுமே வாசித்தவர்கள் இருக்கிறார்கள், திராவிடத்தை மட்டுமே பயின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக கலவையாக இருந்து எதை இந்த மண்ணுக்கு தர வேண்டுமோ அதை தந்த ஒரு தலைவன், தத்துவ தலைவன் கலைஞர் என்று சொன்னால் அரசியலில் இன்னொரு இருக்க முடியாது.